கதையின் ஆசிரியர் சுஜாதா அவர்கள். போபாலில் உள்ள யூனியன் கார்பைட் தொழிற்சாலையில் 1984 வருஷம் ஒரு விஷவாயு கசிவினால் பல்லாயிரம் பேர் உயிரிழந்தது பலருக்கு ஞாபகம் இருக்கும். அதை கருவாக வைத்து சுஜாதா அவர்கள் ஒரு அருமையான கதையை தந்திருக்கிறார். வாங்க பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, கதைக்குள்ளே போகலாம். கதையின் தலைப்பு யாருக்கு? அடுத்த எம்டி பதவி யாருக்கு என்பது தான் வெப்ஸ்டர் கார்ப்பரேஷனின் 1480 சிப்பந்திகளிடம் முதல் கேள்வியாக இருந்தது. தற்போது அதன் தலைமையில் இருக்கும் ரிச்சர்ட் என்கிற வெள்ளைக்காரர் குணபாலன் அல்லது லீ இருவரில் ஒருவரை தன் வாரிசாக நியமித்துவிட்டு ஓய்வு பெறப் போகிறார் என்பது பரவலான வதந்தியாக இருந்தாலும் இருவரில் யாரை தேர்ந்தெடுக்கப் போகிறார் என்பது பற்றி கம்பெனியில் கடுமையான கருத்து வேறுபாடு இருந்தது. கம்பெனி இருப்பது சிங்கப்பூரில்தான். டாலர்களில் 300 மில்லியன் டர்ன் ஓவர். அவர்கள் வாங்காததே இல்லை, விற்காததே இல்லை. கைனகாலஜிஸ்டுகள் பயன்படுத்தும் ரப்பர் கையுறையிலிருந்து எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் உதிரிகள், எதற்கு ரொம்ப டெக்னிக்கலாக போனோம், எந்த சந்தர்ப்பத்தையும் விடாமல் எதையும் வாங்கி விற்கும் ஒரு மெகா நிறுவனம் அது. சிங்கப்பூர் போன்ற சுதந்திர துறைமுகத்தில் இந்த மாதிரி கம்பெனிகளுக்கு பெரிய லாபம் ஈட்டும் சாத்தியம் இருக்கிறது. இங்கே அடுத்து பதவி யாருக்கு? லீயா, குணபாலனா? ரெண்டு பேரையும் பற்றி விவரித்தால் குணபாலனுக்கு தான் அதிக தகுதி என்று உங்களுக்கு உடனே புரியும். குணபாலன் அந்த கம்பெனியில் 18 வருஷம் உழைத்தவர். ஆரம்பத்தில் ஒரு சிறிய அறையில் ஒரு டெலிஃபோனை பகிர்ந்து கொண்டு ஒரே ஒரு கெமிக்கல் ஏஜென்சியாக துவங்கிய காலத்திலிருந்து கம்பெனியுடன் வளர்ந்து வைஸ் பிரசிடெண்ட்டுக்கு உயர்ந்தவர். படிப்பு பெரிதாக இல்லை, BA வரை படித்தவர். அதன் பின்பு MBA போன்ற அடையாளங்களுக்கெல்லாம் தேவையில்லாமல் ரிச்சர்ட் முழு நம்பிக்கைக்கு பாத்திரமாகி அவர் இங்கிலாந்து போயிருந்த சமயத்திலெல்லாம் கம்பெனியை முழுவதாக பார்த்து கொண்டவர். கம்பெனி இந்த நிலைமைக்கு வந்ததற்கு காரணம் யார் என்று ரிச்சர்டை கேட்டால் தயங்காமல் குணபாலன் தான் என்று சொல்லுவார். மேலே கதையை நகர்த்துவதற்கு முன்பு இந்த கதை இன்றைய தினத்தை பற்றியது இல்லை, சில வருஷங்களுக்கு முன் நடந்தது. எத்தனை வருஷம் என்பது கதையின் இறுதியில் தெரிந்துவிடும். லீயின் முழு பெயர் ரிச்சர்ட் லீ, ஆனால் கிறிஸ்தவன் அல்ல. சிங்கப்பூரில் சீனர்கள் மேல்நாட்டுக்காரர்களுக்கு சலுகையாக ரிச்சர்ட் மைக்கேல் என்ற கிறிஸ்தவ பெயர்களை முன்னால் ஒட்டி கொள்வது வழக்கம். லீ சீனாக்காரன். சிங்கப்பூரில் 26 லட்சத்தில் 20 லட்சம் மக்கள் சீனர்கள் தான். அவர்களிடம்தான் பெரும்பாலான பணம் இருக்கிறது. லீயுடன் ஒப்பிட்டு பார்த்தால் குணபாலன் கருப்பு, குள்ளம். லீயின் நிறம் லேசான மஞ்சள் அல்லது வெள்ளை. குணபாலன் லீயை விட 8 வயது அதிகமானவர். நேரில் பார்க்கும்போது வயது வித்தியாசம் இன்னும் அதிகமாக தெரியும். இருந்தாலும் இந்த வெளி தோற்றங்களெல்லாம் ரிச்சர்டின் தீர்மானத்தை எப்படியும் பாதிக்காது என்று தான் பலரும் நினைத்தார்கள். அண்மை காலத்தில் நடந்த கம்பெனி விருந்துகளிலெல்லாம் எனக்கு அடுத்தது குணபாலன் தான் என்று அவர் அடிக்கடி சொல்லிக்கொண்டுதான் இருந்தார். இதை லீ புன்னகையுடன் கேட்டுக்கொண்டும் இருந்தான். ஒரு காலம் லீக்கு சந்தர்ப்பம் வரும் என்று எவரும் எதிர்பார்க்கவே இல்லை. இருக்கிற வைஸ் பிரசிடெண்ட்டுகளிலே குணபாலன் சீனியர். லீயை வேலைக்காக இன்டர்வியூ பண்ணதே அவர்தான். அப்படி இருக்க லீ தனக்கு பெரிய பதவிக்கு போட்டியாக இருப்பான் என்று குணா நினைக்கவே இல்லை. லீ கெட்டிக்காரன். புன்னகையிலேயே அத்தனையும் அழைப்பி விடுவான். போதாக்குறைக்கு சீனத்தனமான சிறிய கண்களும் எப்போதாவது தான் புன்னகைக்கும் சுபாவமும் அவன் உள்ளுக்குள் ஓடிய திட்டங்களை பூரணமாக மறைத்திருந்தது. ரிச்சர்ட் ரிட்டையர்ட் ஆவதற்கு 1 மாதம் இருக்கும்போது அந்த யுத்தம் தொடங்கிவிட்டது. போர்டு மீட்டிங் முடிந்து ஒரு ஜப்பானிய டெலிகேஷன் வந்திருந்த போது குணபாலனையும் லீயையும் அழைத்து ஜப்பானியர்களுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார். மிஸ்டர் லாக்கமோட்டா, மீட் மை சக்சஸர் என்று சொல்லி குணபாலனை காட்ட அவர் வெரி வெரி ஹாப்பி என்று கை குலுக்கிய போது லீயின் முகத்தில் மாறுதலை குணபாலன் தான் கவனித்தார். ஜப்பான்காரன் போனவுடன் குணா கொஞ்சம் இருங்க என்று ரிச்சர்ட் சொல்ல, லீ, மிஸ்டர் ரிச்சர்ட் உங்களுடன் பேசலாமா? என்ன லீ, குணபாலன் நியமிக்கப்பட்டு விட்டாரா? போர்டு அனுமதித்து விட்டதா? இல்லை, போர்டில் நான் இதை இன்னும் சொல்லவே இல்லை. ஆனால் என்ன, நான் சொல்கிறத அவங்க ஏற்றுக்கத்தானே போகிறாங்க. அதெப்படி நீங்கள் அதற்குள் தீர்மானிக்கலாம் அடுத்த வாரிசு குணா தான் என்று? ஏன் வேறு யாராவது இருக்காங்களா என்ன? ஏன் நான் இல்லையா? எனக்கு தகுதி இல்லையா? அவர் பெரிய ஜோக் கேட்டவர் போல சிரித்தார். ஐ எம் சீரியஸ் மிஸ்டர் ரிச்சர்ட். ஏய், நீ எங்கே, குணா எங்கே? எனக்கு ஏன் தகுதி இல்லைன்னு முன்கூட்டியே தீர்மானிச்சிங்க?
இங்கே பாரு, உன்னை பற்றி பேச்சே இல்லை. ஏன்? இந்த வேலைக்கு அனுபவம் வயது போதாது, நீ ரொம்ப சின்னவன். ரிச்சர்ட், நீங்களே எத்தனை தடவை சொல்லியிருக்கீங்க இது இளைஞர்களின் காலம் என்று. அது வேற ஏதாவது சந்தர்ப்பத்தில் சொல்லியிருக்கிறேன். லுக், நீ ஏதாவது பெருசாக ஆசை வச்சிட்டு இருந்தா சாரி, அந்த சோப்பு கொப்பளங்களையெல்லாம் உடைச்சிரு. அடுத்த தலைமை பொறுப்பு குணா தான். அத்தனை தான் என்னால் பேச முடியும், மேலே நீ பேச வேண்டாம் என்றார். போர்டு தீர்மானிக்க வேண்டுமே. போர்டு என்னுடைய முஷ்டிக்குள் இருக்கிறது. போய் வேலையை பாரு, அதிக பேராசை வேண்டாம் என்றார். குணா எதுவுமே பேசாது 18வது மாடி ஜன்னலுக்கு வெளியே தெரிந்த சிங்கப்பூர் நதி பாலத்தையும் துறைமுகத்தில் சாக்லேட் பெட்டிகள் போல அடுக்கப்பட்டிருந்த கண்டெய்னர்களையும் பார்த்து கொண்டிருக்க, குணா, என்ன பெரிய ஜோக்கு பார்த்தியா என்றார் ரிச்சர்ட். எனக்கு அப்படி தோணலை. லிஃப்டில் லீயும் குணாவும் இறங்கும்போது, ஒரு நிமிஷம் லீ, என்ன? ஆர் யூ சீரியஸ்? ஆமாம். உனக்கு தலைமையிற்கு ஆசையா? ஆசையை பற்றிலாம் பேச்சில்லை. இது போர்டு தீர்மானிக்க வேண்டிய விஷயம். எப்படி ரிச்சர்ட் தனியாக இந்த தீர்மானத்தை எடுக்க முடியும்? குணா அவனை பார்த்து புன்னகைக்க முயற்சிக்க பதில் கிடைக்கவில்லை. உன் உள்ளத்தில் இருக்கிறது என்ன? நமக்குள் ஒளிவு மறைவு வேண்டாம். ஏனெனில் நான் பதவி ஏற்ற பின் உன் ஒத்துழைப்பு தேவை. லுக் மிஸ்டர் குணா, உங்கள் தகுதி பற்றியோ திறமை பற்றியோ எனக்கு சந்தேகமே கிடையாது. ஆனால் கம்பெனிக்கு விதிமுறை இருக்குது. போர்டு தீர்மானித்த பிறகு தானே அடுத்த வாரிசை அறிவிக்கணும். அவர் போர்டில் ஒரு மெம்பர், அவ்வளோதான். இன்னும் 8 பேர் இருக்காங்க. அவங்க சம்மதிக்க வேணாமா? அவங்க ரிச்சர்டு தான் கேட்க போகிறாங்க. அவர் சொல்கிற பேரை தான் ஒப்புக்க போகிறாங்க. ரிச்சர்ட், நீ மனசில் ஏதாவது இருந்தால் சொல்லிடு. எதுவும் இல்லை என்றான் கொஞ்சம் பொறுத்து. குணா, வீண் பேச்சு வேண்டாம். நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அடுத்த கணமே நான் ராஜினாமா கொடுத்து விடுவேன் என்றான் லீ. குணா புன்னகைத்து, அவ்வளோ தீவிரமாக இந்த பதவியை விரும்புகிறாயா? அப்படின்னா எடுத்துக்கொள்ளேன். நீயே தகுதி இருப்பதால், என் தன்னம்பிக்கையால் தான் இதை கேட்கிறேன். எனக்கு யாரும் ஒன்றும் தர்மம் செய்ய வேண்டாம். குணா மீண்டும் புன்னகைத்து விட்டு தன் வீட்டுக்கு போனதும் சேர்மனுக்கு ஃபோன் செய்தார். மிஸ்டர் ரிச்சர்ட், லிஃப்டில் போகும்போது நான் லீவுடன் பேசினேன். அவன் இந்த பதவியை மிகவும் விரும்புகிறான். நான்சென்ஸ், அவனை பற்றி பேச்சே கிடையாது. தனக்கு கிடைக்காவிட்டால் ராஜினாமா செய்து விடுவானாம். செய்யட்டும், உடனே அது ஒப்புக்கொள்ளப்படும் என்று சொல். இந்த மாதிரி ஏன் கையை முறுக்க முடியாது. நான் பழைய சிங்கம். குணா வீட்டுக்கு வந்து தன் மனைவியிடம் லீயின் ஆசையை பற்றி சொன்னார். காவேரி, அவனுக்கு இந்த மாதிரி ஆசை இருக்கிறதே வேடிக்கை தான். நான் வளர்த்த பிள்ளை மாதிரி. எனக்கு பாசா வர ஆசைப்படுறான்னா சீனாக்காரங்களுக்கே ஆசை அதிகம்தான். மாலை பெருமாள் கோவிலுக்கு சென்று சற்று நேரம் தியானத்தில் ஆழ்ந்தார். பெருமாளே, எனக்கு தகுதி இருந்தால் இந்த பதவியை கொடு. லீ மேல் எனக்கு தோன்றும் ஆத்திரத்தை எரித்துவிடு. அவனுக்கு தகுதி உள்ளது என்று போர்டு தீர்மானிக்குமானால் அதை நாகரிகமாக ஏற்றுக்கொள்ளும் மன அகலத்தை எனக்கு கொடு. மறு தினம் அலுவலகத்தில் பற்பல வதந்திகள் நுழைந்து விட்டது. அடுத்தது லீதான் என்று சிலர் பேசிக்கொள்வதாகவும், ரிச்சர்ட் பற்றிய ரகசியங்கள் பல கம்பெனி செலவில் போனதும், சுவிஸ் வங்கியில் அக்கௌண்ட் வைத்திருப்பதும் தெரியும் என்றும், அதை வைத்து பிளாக்மெயில் பண்ணி லீ அவரை சம்மதிக்க வைக்கப் போகிறான் என்றும் வதந்திகள். குணாவுடைய செக்ரட்டரி பிரியா தான் அதை சொன்னாள். குணபாலன் தன் பெருந்தன்மையை இழக்காமல் அப்படியா என்று கேட்டுக்கொண்டிருந்தார். உங்களுக்கு மட்டும் கிடைக்கல, இந்த கம்பெனியில் உள்ள அத்தனை பேரும் ரிசைன் பண்ணிடுவோம் சார். அப்படியா? மெய்யாக தான் சொல்கிறேன் சார். இந்த சீனத்துக்காரங்களுக்கே லீயை பிடிக்கல. ரொம்ப கோபக்காராசாமி. பெண்கள் இடத்துல மரியாதை கிடையாது. ஆஃபீஸில் பெண்கள் ஆண்கள்னு வித்தியாசம் பார்க்கக்கூடாது பிரியா. என்ன நீங்கள் உங்கள் போட்டிக்காரனுக்கே பறிஞ்சிட்டே பேசுகிறீங்க? அவன் போட்டிக்காரன் இல்லை, அதனால தான். சேர்மன் தன் அறைக்கு வருமாறு விழித்தார். அவர் உள்ளே நுழைந்ததும், கமின் குணா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். எதுக்கு சார்? நீங்கள் அடுத்த தலைவன் என்ற போர்டு மெம்பர்கள் ஒவ்வொருவரையும் கூப்பிட்டு சொல்லிட்டேன். அவர்கள் கேள்வி கேட்காமல் ஒப்புக்கொண்டு விட்டார்கள். புதன்கிழமை போர்டு மீட்டிங்கில் இதை அமல்படுத்திடலாம். நல்ல ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்க, டைம்ஸுக்கு கொடுக்கணும். முதல்ல போர்டு மீட்டிங் நடக்கட்டும் சார். நீ இன்னமும் லீவ் வருவான்னு நினச்சிட்ருக்கியா? சரி, காவேரி எப்படி இருக்கா? ரொம்ப நாளாச்சு பார்த்து. ஓய்வு பெற்ற பின் நிறைய விளையாட போகிறேன். இங்கிலாந்துக்கு போய் 1 மாதம் இருந்து விட்டு திரும்பி வரப்போகிறேன். சிங்கப்பூர் தான் வந்துடுவீங்களா? இங்கே தான் ஓய்வா? ஆமாம், இந்த இடம் என்னுடன் ஒட்டி கொண்டு விட்டது. இதை விட்டு பிரிவது கஷ்டம்.
சைனீஸ், மலாய், தமிழ் என்று இத்தனை இனம் இருந்தும் எல்லாரும் சண்டை போடாமல் இருப்பதற்கு காரணம் என்னவென்று நினைக்கிறாய்? விட்டு கொடுக்கும் தன்மையா என்றார் குணா. தப்பு. காரணம் சுபிக்ஷம். விட்டு கொடுக்கும் தன்மை உனக்கு வேணுமானால் இருக்கலாம். லீயிடம் எதிர்பார்க்காதே. அவன் இளைய சமுதாயத்தினன். முன்னுக்கு வர என்ன வேண்டுமானாலும் செய்வான். அதனால்தான் முன்கூட்டியே போர்டில் சொல்லிட்டேன். குணா, எனக்கு லீயை பிடிக்கவே இல்லை. உனக்கு சொல்ல தெரியல. புதன்கிழமை போர்டு மீட்டிங் ஒரு நாளும் இல்லாமல் 8 மணி நேரம் நடந்தது. குணா தன் அறையில் கூட்டம் முடியும் வரை காத்திருந்தார். முடிந்தவுடனே ரிச்சர்ட் ஃபோன் செய்து தன் அறைக்கு வர சொன்னார். குணா, சாரி, கொஞ்சம் சிக்கல். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். லீ போர்டு மெம்பர்களில் 4 பேரை வளைச்சி போட்டிருக்கான். எப்படின்னு புரியவே இல்லை. என்னையும் சேர்த்து 4 பேர் உனக்கு ஆதரவாகவும் 4 பேர் எதிராகவும் பேச உன்னை நியமிப்பது இன்று முடியாத காரியமாக போய்விட்டது. 9வது மெம்பர் வராததால் தான் இந்த பாடு. இந்த டோனி வந்திருந்தால் சிக்கல் இன்றோடு தீர்ந்திருக்கும். திங்கட்கிழமை இன்னொரு கூட்டம் இதை கூட்டி தீர்த்து விடுகிறேன். சாரி, ரொம்ப தொந்தரவு இந்த லீயால். குணா தன் அறைக்கு திரும்பிய போது லீ காத்திருந்தான். என்ன ஆயிற்றாம் போர்டு மீட்டிங்கில்? ஏன் லீ, உனக்கு தெரியாதா? தெரியாது, அதனால தான் கேட்குறேன். குணாவின் உதடுகள் துடித்தன. லீ, நமக்குள் பாசாங்கெல்லாம் வேணாம். உனக்கு போர்டு மீட்டிங்கில் நடந்தது அத்தனையும் தெரியும். மிஸ்டர் குணா, ஆனஸ்ட், ஐ டோன்ட் நோ. சரி, சொல்கிறேன். போர்டில் பாதி பேர் சாதகமாகவும் பாதி பேர் எதிராகவும் ஓட்டளித்திருக்கிறார்கள். டோனி ஒருவர் தான் பாக்கி. அதனாலே இன்னும் தீர்மானமாகவில்லை. டோனி ஒருவர் தானே பாக்கி. உங்களுக்கு நிச்சயம் கிடைத்துவிடும். டோனிக்கு என்னை கண்டால் ஆகவே ஆகாது. குணா அன்றிரவு படுக்கையில் தூக்கம் இல்லாமல் புரண்டார். 1 வாரமாகவே சரியாக தூங்கவில்லை. ஏன், உடம்பு எதுவும் சரியில்லையா உங்களுக்கு? இல்லை காவேரி, இந்த ஆஃபீஸு சமாச்சாரம் என்னை ரொம்ப துளைக்குது. காவேரி எழுந்து உட்கார்ந்து அவரை கண்கொட்டாமல் பார்த்தாள். உங்களுக்கு இந்த பதவி நிஜமாவே வேணாமா? சொல்ல தெரியல காவேரி. லீக்கு சான்ஸே இல்லைன்னு நினச்சேன். இப்போ என்னடானா எனக்கு சமமாக போட்டியாக வந்துட்டான். இப்போ ஒரு ஆள் டோனின்னு ஒருத்தர் இருக்கார், 9வது மெம்பர். அவர் ஓட்டில் தான் இருக்குது தீர்மானம். எங்கள் லீக்கு கிடைச்சா உங்களுக்கு ஏதாவது அவமானமா? அவமானம் இல்லை காவேரி, வருத்தம். நான் இன்டர்வியூ பண்ணின ஆளுக்கு நானே சேவகம் பண்ணுறதா? அதை நினச்சாதான். லீ வந்தால் நீங்கள் ராஜினாமா கொடுத்துடணுமா? வேறு பேச்சே கிடையாது. தன்மானம் உள்ள எவனும் கொடுத்துருவான். வேறு வேலை கிடைக்குமாங்க? அதை பற்றி இப்போ யோசிக்கவே இல்லை. ஆரம்பத்துலேருந்து இந்த கம்பெனியே மூச்சாக இருந்துட்டேன். இந்த வயசில் புதுசாக ஒரு இடத்துல வேலை பார்க்குறதுங்கிறதும் சாத்தியம் இல்லை. அப்போ ஒன்று செய்யுங்க, அந்த டோனிங்கிறவரை போய் பாருங்கள். ஒரு காரியம் நடக்கணும்னு விருப்பப்பட்டால் மட்டும் போதாது, அதுக்கேற்ற நடவடிக்கைகளும் எடுக்கணும். அவரை தெரியும்ல? தெரியும். அப்போ பார்க்குறதுல என்ன தயக்கம்? என் வாழ்நாள்லையே செஞ்சதில்லையே. ஒரு ஆள்கிட்ட கூட நான் ஃபேவருக்காக போனதில்லையே. சலுகை இல்லைங்க, உங்கள் தகுதியை பற்றி நியாயமாக எடுத்து சொல்ல போகிறீங்க, அவ்வளோதானே. ஜூராங் டவுனில் இருந்தார் டோனி. மணி எடுத்து ஒரு மலாய் வேலைக்காரி திறந்துவிட டோனிக்கு என்ன வயது என்று சொல்வது கஷ்டமாக இருந்தது. பகுதி நேர டைரக்டராக பல கம்பெனிகளில் இருக்கிறார். பல காலமாகவே அவர் குணாவுக்கு தெரியும். என்ன குணா, இதுக்காக இத்தனை தூரம் என்ன தேடி வரணுமா? ஒரு ஃபோன் பண்ணியிருந்தால் போதாதா? இல்லை, ஃபோன் பண்ணுவது மரியாதை இல்லை. மேலும் நேரில் பார்த்தால் சரியாக நிலைமை எடுத்து சொல்லி விளக்கலாம் என்று தான் வந்தேன். தேவையே இல்லை குணா. உன் தகுதியை பற்றி எனக்கு எந்த சந்தேகமுமே கிடையாது. உனக்குத்தான் என் ஓட்டு. புதன்கிழமை நான் இருந்திருந்தால் விவகாரம் அன்றோடே தீர்ந்திருக்கும். என்னை பொறுத்தவரையில் சந்தேகமே இல்லை. ஆனால் மற்ற போர்டு மெம்பர்களை பற்றி என்னால் உத்தேசமாக சொல்ல முடியாது. அவர்கள் 4 எனக்கு சாதகமாக ஓட்டு போட்டு இருக்கிறார்கள். அதாவது ரிச்சர்டு உட்பட 4 பேர். புதன்கிழமை போர்டு மீட்டிங்கில் குணா ஆஃபீஸில் இருக்க விருப்பமில்லாமல் காவேரியுடன் சென்டோசா போயிருந்தார். கேபிள் காரில் அந்தர நீளத்தில் தொங்கிக் கொண்டு போகும்போது ஆஃபீஸ் தான் அவரை ஆக்கிரமித்திருந்தது. பதவி ஏற்றவுடனே இந்தியாவுக்கு போகணும். காவேரி, ரொம்ப பெரிய கான்ட்ராக்ட். ஒரு அமெரிக்க கம்பெனியோட சேர்ந்துக்கிட்டு. ஏங்க, பதவி வரட்டும் முதல்ல, அதானே.
என்னங்க, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், கவனம் இல்லாமல் எங்கேயும் யோசிச்சுட்டு இருக்கீங்க? இதுக்கு நம்ம வீட்டிலே இருந்திருக்கலாம். காவேரி, என்னால் பதட்டத்தை கட்டுப்படுத்த முடியல. இங்கே எங்கேயாவது ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணியே ஆகணும். இந்நேரம் தீர்மானிச்சிருப்பாங்க. அவளை ஒரு ஃபைன் வேர்ல்டு நாற்காலியில் உட்கார வைத்துவிட்டு ரெஸ்டாரண்ட்டிலிருந்து ஃபோன் செய்தார். சாரி சார், மிஸ்டர் ரிச்சர்ட் போர்டு மீட்டிங் முடிஞ்சிச்சுமே வீட்டுக்கு போயிட்டாரே. மீட்டிங் எப்போது முடிந்தது? 2 மணிக்கே முடிஞ்சிருச்சு. என்ன தீர்மானம் ஆயிற்றாம்? எதுவும் அவர் சொல்லவில்லை. அடுத்துக்கு பிரியாவுக்கு ஃபோன் பண்ணினார். சார், உங்களுக்கு 3 தடவை ஃபோன் பண்ணிட்டேன் வீட்டில். என்ன சொல்லு பிரியா. மிஸ்டர் லீ உங்களோடு பேச விரும்பினார். அது கிடக்கட்டும், மீட்டிங் என்ன ஆயிடுச்சு சொல்லு. சரியாக தெரியல, ஆனால் பேசிக்கிறாங்க லீ தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டதாக. எதற்கும் நீங்கள் ரிச்சர்டை கேளுங்களேன். அவர் ஒரு முறை உங்களுக்கு ஃபோன் செய்தார் தெரியுமா? ஃபோனை வைத்துவிட்டு பொம்மை போல் அவர் நடந்து வருவதை காவேரி பார்த்து, போனால் போகிறதுங்க, இப்போ என்னாச்சு? அது என்ன தலை போகிற விஷயமா? லீக்கு கிடச்சிருச்சான் காவேரி. அதான் போனால் போகுதுங்க. அத்தனை சந்தோஷங்களுக்கு மத்தியில் தலையை பிடித்து கொண்டு உட்கார்ந்தார். எப்படி அதை நான் ஒத்துக்க முடியும் சொல்லு காவேரி. அனுபவம் திறமை இரண்டும் இருந்தும் என்னை அவங்க ஏற்றுக்கலைன்னா என்ன அர்த்தம்? நான் ஒரு தமிழங்கிறதுனால தானே. சைனாக்காரன் கடைசியில் புத்திய காட்டிட்டான் பாத்தியா? ஒரே ஒரு நியாயமான ஆள் வெள்ளைக்காரன் ரிச்சர்டு தான். அவர் தான் நேர்மை உள்ளவர். அவரையே போய் பார்ப்போமா? இல்லை, நான் ராஜினாமா பண்ணணும் காவேரி. ரிச்சர்டை போய் பார்த்தால் போதும், அதுக்கு பிறகு யோசிக்கலாம். ரிச்சர்ட் கிளப்பில் பச்சை கம்பளம் விரித்தார் போல மைதான விளிம்பில் பிரம்பு நாற்காலியில் அரை டிராயரில் உட்கார்ந்து கொண்டிருந்தார். குணா, வா வா, ஜாயின் மீ. குணா மரியாதையாக உட்கார, போர்டு மீட்டிங்கில் நடந்தது தெரியுமா? கேள்விப்பட்டேன். நான் ராஜினாமா செய்து விட்டேன் குணா. சார், நீங்களா? ஆமாம், நான் சொல்கிறத கேட்காத, எந்த வார்த்தைக்கும் மதிப்பு தராத இந்த போர்டு, என்னை அவமதித்த இந்த போர்டு மேற்கொண்டு பணி செய்ய எனக்கு விருப்பமே கிடையாது. என்ன, இந்த லீ இருக்கானே, அவன் மகா எல்லாரையும் ஏமாத்துறவன். டோனி எனக்கு சாதகமாக ஓட்டு போடவில்லையா? டோனி போட்டான், ஆனால் மற்ற மெம்பர்களிலிருந்து 2 பிடித்து வளைச்சி போட்டான். கட்சி மாறிட்டாங்க. எல்லாருமே சைனீஸ் கிளிக். இந்த கம்பெனி குட்டி சோறாக போகிறது. குணா, அது எந்த விதத்திலும் உன் உழைப்புக்கும் திறமைக்கும் குறை சொல்வது கிடையாது. நவீன இயக்கங்கள் மாறிவிட்டன. மரியாதைக்கும் யோக்கியத்துக்கும் இடமில்லாமல் நாயை தின்னும் வியாபாரமாகிவிட்டது. குணா, நான் ரொம்ப வருத்தப்படுறேன், மன்னிச்சிரு. என் மனசாட்சி இடம் கொடுக்காததுனால தான் நான் ராஜினாமா செய்துட்டேன். முடிஞ்ச வரை முயன்று தான் நான் தோத்துட்டேன். காவேரியை பார்த்து, காவேரி, உன் கணவன் திறமை முக்கியவன்மா, ஆனால் அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொல்லுங்க. கிளப்பை விட்டு விலகும்போது காவேரி, உங்களுக்கு கிடைக்கலன்னு அவர் எதுக்குங்க ராஜினாமா கொடுக்கணும்? நிச்சயமாக இவர் தான் பெரிய மனுஷன் காவேரி. வா, மனசு ரொம்ப கலக்கமாக இருக்குது, பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். கற்பூர வெளிச்சத்தில் பகவானை கேட்டார். ஐயா, நான் என்ன தப்பு தண்டா பண்ணனேன்? என்ன பாவம் பண்ணேன்? மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் கம்பெனிக்கு கடுமையாக உழைச்சதுக்கு இதுதான் பரிசா? மதிப்பு கொடுக்கல ஐயா. ஏன் எனக்கு கிடைக்காம பண்ணிட்டீங்க? நான் உன்னை சின்ன பிள்ளையிலேருந்து வணங்கினதுக்கு ஒரு இளவும் அர்த்தம் இல்லையா? எல்லாமே வியர்த்தமா வீணா சொல்லியா? சும்மா பார்த்துட்டே இருக்கீங்களே. இருட்டில் பெருமாள் லேசாக சிரிப்பது போல் இருந்தது. மறு தினம் ஆஃபீஸ் போனதும் பல பேர் அவரை பரிவுடன் பார்த்தார்கள். பிரியாவின் கண்களில் நீர் திரையிட அதை பார்க்க விருப்பமின்றி அவசரமாக அறைக்குள் நுழைந்து தன் லெட்டர் ஹெட்டில் ஒருவரி ராஜினாமா கடிதத்தை எழுதி கையெழுத்த இட்டபோது ஃபோன் ஒலித்தது. ஜஸ்ட் அ மினிட் சார், எம்டி மிஸ்டர் லீ பேச விரும்புகிறார். மிஸ்டர் குணா, லீ ஹியர், உங்களை சந்திக்க விருப்பம். நானே உங்களை சந்திக்க வருகிறேன். ப்ளீஸ் கம். ரிச்சர்ட் இடத்தில் லீ. ஒரு குழந்தை பெரிய சோஃபாவில் உட்கார்ந்திருப்பது போல பொருத்தம் இல்லாமல் இருந்தது. வெல் என்று அவரை பார்த்து கையை நீட்டினான். குணா கையை நீட்ட மறுத்தார். இன்னும் கோபமா? நடந்ததை மறப்போம். எனக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. இந்த இந்திய கான்ட்ராக்டுக்கு உங்களை விட்டால் யாருமே கிடையாது. மிக பெரிய கான்ட்ராக்ட். நீங்கள் உடனே இந்தியாவுக்கு பயணப்படணும். தன் ராஜினாமா கடிதத்தை நீட்டிக்கொண்டிருந்ததை அப்போதுதான் லீ பார்த்தான். என்ன இது? பாரேன்.
படித்துவிட்டு திஸ் இஸ் ரெட்டிகுலஸ், நான் ஒப்புக்கொள்ளவே மாட்டேன், உங்கள் ஒத்துழைப்பு உங்கள் அனுபவம் எல்லாமே எனக்கு தேவையாக இருக்குது, சாரி என்னால் தன்மானத்துடன் இந்த கம்பெனியில் இருக்க முடியாது. குணா, ஏன் இதை இத்தனை பெருசாக எடுத்துக்கிறீங்க? என்ன ஆயிடுச்சு இப்போ? வெல்வதும் தோற்பதும் வாழ்க்கையில் சகஜம் இல்லையா? ஒரு தேர்வினா ஒருத்தர் தான் வெல்ல முடியும், 2 பேருக்கு முதலிடத்தில் இடம் கிடையாதல்லவா? லீ, நீ ஏன் என்கிட்ட சொன்னில எனக்கு கிடைக்கலன்னா அடுத்த கணமே ராஜினாமா செய்து விடுவேன் என்று? அது நான் சும்மா சொன்னேன். இல்லை, தீவிரமாக தான் சொன்னாய். அதை பற்றி இப்போது கவலை இல்லை. இந்த கம்பெனி மிகப்பெரியது, நாங்கள் எல்லாம் கண்ணீர் விட்டு வளர்த்த கம்பெனி. இது பெரிதாகி என் போன்றவர்கள் இருந்தாலும் பிரிந்தாலும் கம்பெனியின் சுபிக்ஷம் பாதிக்கப்படக்கூடாது. கங்க்ராச்சுலேஷன்ஸ், உனக்கு என் நல் வாழ்த்துக்கள். எனக்கு பொறாமையெல்லாம் எதுவும் இல்லை, வருத்தம். ஆனால் என் தீர்மானம் அசைக்க முடியாதது. அது கூட செய்யலைன்னா ரிச்சர்ட் என்கிற மகானுக்கு நான் நம்பிக்கை துரோகம் செய்ததாகும். லீ அவரிடம், இது ஒரு அவசர முடிவுன்னு நான் நினைக்கிறேன். இந்த கடிதத்தை நான் செயல்படுத்தாமல் 1 மாதம் வைத்திருக்க போகிறேன். அதற்குள் மனம் மாறினால் மீண்டும் தாராளமாக நீங்கள் வரலாம். அது வரை உங்கள் அறை, மேஜை எல்லாமே காத்திருக்கும். யோசித்து உங்கள் குடும்பத்துடன் கலந்து ஆலோசித்து முடிவு சொல்லுங்கள். மாறுங்கள். மாற்றமே இல்லை என்றார் பிடிவாதமாக. அன்று இரவு தூக்கம் வரல காவேரி. வேறு வேலைக்கு மனு போடவா? இல்லைங்க, நம்ம கிராமம் தஞ்சாவூர் பக்கத்தில் என்னவோ பேர் சொல்கிறாங்களே, அங்கே போயிடலாமா? எங்கள் முப்பாட்டனார் ராபின்ஸ் காலத்தில் ரப்பர் தோட்டத்தில் வேலை செய்ய இங்கே வந்தவராம். நம்ம தேசம் இதுதான் காவேரி. இந்தியாவிலலாம் நம்மளால் வாழ முடியாது. என்னவோ கனா கண்டுட்டு இருந்தேன். ஒரு பெரிய கான்ட்ராக்டுக்காக இந்த வாரம் இந்தியா போக வேண்டி இருந்தது. பதவியேற்ற உடனே முதல் காரியமாக எம்டியாக இந்தியா போயிட்டு வரலான்லாம் அதிக ஆசைப்பட்டேன். பெருமாள் நல்ல குட்டிவிட்டாரு. ஐயா, இரு, இந்த மாதிரி நீ துரோகம் பண்ணுவேன்னு நான் கனவுல கூட நினைக்கல ஐயா. உன்னை தினம் தவறாமல் கும்பிட்டேன்ல. போனால் போகுதுங்க, அவர் ஏதாவது நல்லது வச்சுருப்பார். கடவுளை நிந்தனை பண்ணாதீங்க. எல்லாம் பொய், எல்லாம் வேஸ்ட்டு, எல்லாம் கல். சாமியாவது ஒன்றாவது அப்படிலாம் பேசாதீங்க. போதுங்க, நீங்கள் நிறைய சாப்பிட்டுட்டீங்க. தள்ளாடி கொண்டிருந்தவரை ஸ்திரப்படுத்தி காவேரி காட்டமாக காஃபி கொண்டு வந்து தர அதை குடித்ததும் சற்று தெளிந்து அவள் கூந்தலை வருடி ஆதரவாக பார்த்தார். சாரி, ரொம்ப கண்ணாப்பின்னான்னு பேசிட்டேன்ல, இப்போ சரியாக போச்சு. விஷம் இறங்கினாப்புல பல ஏமாற்றங்களும் இறங்கி போயிடுச்சு. போனால் போகுதுங்க. அந்த இந்தியா கான்ட்ராக்டை நினச்சா தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அந்த லீக்கு ஒன்றுமே தெரியாது, குட்டி சோவராக்கிடுவான். அவன் போயிருப்பான். இப்போது 1 வருஷ காலமாக டெண்டர் போட்டு டிஸ்கஷன் எல்லாம் பண்ணி ஃபர்டிலைசர்ஸ் கெமிக்கல் ஒன்றுக்கு ரா மெட்டீரியல் எல்லாம் கொடுத்து, ஐயோ மறந்துடுங்க, நீங்கள் தான் ராஜினாமா பண்ணிட்டீங்களே, அதையே ஏன் நினைக்கிறீங்க? அதுதானே. சற்று நேரம் மௌனம் நிலவியது. இந்தியாவில் எங்கங்க? போபால்னு ஒரு இடத்துல யூனியன் கார்பரேட் கம்பெனியோட டிஸ்கஷன். போனால் போகுதுங்க, அவனே போய் சேரட்டும். இது நடந்தது 1984 நவம்பர் 3ஆம் தேதி. கதை நிறைந்தது. இந்த விபத்து குறித்து தெரியாதவர்கள் கூகுளில் தேடி பாருங்கள், கண்ணீர் வரும். கடவுளிடம் சென்ற அந்த ஆத்மாக்களுக்காக இப்போது கூட நாம் ஒரு நிமிடம் நினைத்து கொள்வோம், கண்ணீர் தான் வரும். வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். ராஜி ஸ்டோரிஸிலிருந்து உங்கள் நான். நன்றி.